நடிகை சோனியா அகர்வால் தன்னை புரிந்து கொண்ட ஒருவர் கிடைத்தால் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். காதல் கொண்டேன் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் நடிகை சோனியா அகர்வால். காதல் கொண்டேன் படத்தில் நடிகர் தானுஷின் ஜோடியாக அறிமுகமாகி பின்னாளில் அவரின் அண்ணன் செல்வராகவனின் நிஜ ஜோடியாகவே வாழ்க்கையில் இணைந்தவர். காதல் கொண்டேன் படத்தில் அறிமுகமான நடிகை சோனியா அகர்வால் நிஜ வாழ்க்கையில் அந்த படத்தின் இயக்குனர் செல்வராகவனின் காதலியாக மாறியவர். தொடர்ந்து செல்வராகவன் இயக்கத்தில் 7G ரெயின்போ காலனி, புதுப்பேட்டை போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2006இல் இயக்குனர் செல்வராகவனை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பின் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக 2010ஆம் ஆண்டில் விவாகரத்து பெற்று செல்வராகவனை விட்டு பிரிந்தார் சோனியா அகர்வால். தற்போது செல்வராகவனுக்கு மற்றொரு பெண்ணுடன் திருமணமாகி ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. ஆனால் சோனியா அகர்வால் இன்னும் சிங்கிளாகவே இருக்கிறார். இந்த நிலையில் சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டியில் திருமணத்தை பற்றி சோனியா அகர்வாலிடம் கேட்கப்பட்டது. இப்போது நான் தனியாக மகிழ்ச்சியாக வாழ்கிறேன். எனக்கு நெருக்கமானவர்கள் என்னை இரண்டாவது திருமணம் செய்ய சொல்லி வற்புறுத்துகின்றனர். எனக்கும் அந்த ஆசை உள்ளது. என்னை புரிந்து கொண்ட ஒருவர் கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறியிருக்கிறார். விவேக்கின் ஜோடியாக சோனியா அகர்வால் நடித்து வெளிவந்த பாலக்காட்டு மாதவன் திரைப்படம் தற்போது திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.